விநாயகர் சதுர்த்தி நடப்பதனுடைய பெருமையை நான் திமுகவுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திமுக இல்லைன்னா இப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நமக்கெல்லாம் தெரியும், வீட்டுக்குள்ளதான் இருந்தார் விநாயகர். வீட்டில் தான் விநாயகரை வழிபடுவோம். சாலையோரமா வந்தா அரச மரத்துக்கு கீழே விநாயகர் உட்கார்ந்து இருப்பாரு. தோப்பு கரணம் போடுவோம், தலையில தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம். நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, இந்த மாதிரி தேர்வு நடக்கிறப்ப பிள்ளையார் ஞாபகம் வந்துடும். போறப்ப எல்லாம் சாமியை கும்பிட்டு 4 ஒக்கி போட்டு, இன்னைக்கு பரீட்சையில கொஸ்டின் ரொம்ப ஈஸியா வரணும், எல்லாம் தெரிஞ்ச பதிலா இருக்கணும் கேள்வி, அப்படி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போவோம். பிள்ளையார் அந்த அளவுல தான் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருந்தார். இப்படி வீட்டுக்குள் இருந்த விநாயகரை வீதிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? மூலவராக இருந்த விநாயகரை உற்சவராக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டில் திமுக என்கிற இந்த கட்சியினுடைய ஹிந்து எதிர்ப்பு, ஹிந்து துவேஷம், ஹிந்து வெறுப்பு இன்னைக்கு லட்சக்கணக்கான இந்து இளைஞர்களை வீதியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்துக்களை ஒருமைப்படுத்தி இருக்கிறது. வீதிக்கு வந்து நீதி கேட்கிறார் விநாயகர் என்பதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி சொல்கிற செய்தி. வீதிக்கு வந்த விநாயகர் நீதி கேட்கிறார். விநாயகருடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு தெரியணும். திமுக எப்போது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததோ, இங்க இந்த கூட்டத்தில் கூட நிறைய பேர் திமுக காரங்க இருப்பீங்க, திமுக ஓட்டு போடுறவங்க இருப்பீங்க. உங்க மனசு புண்படுவதற்காக நான் இதை சொல்லவில்லை. ஒரு கிறிஸ்தவ மதத்தை பழித்து பேசிவிட்டு, அவதூறு பேசிவிட்டு, கிறிஸ்தவர்களுக்கு பதில் சொல்லாமல் திமுகவால் தப்பித்துக் கொள்ள முடியாது. குறைஞ்சபட்சம் திமுகவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த உணர்வுள்ள கிறிஸ்தவர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி, இஸ்லாம் மதத்தை பற்றி குறையாக பேசிவிட்ட ஒரு திமுக காரர் குறைந்தபட்சம் திமுகவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். அந்த திமுக காரன் இல்லைன்னா விடமாட்டான். இந்து மதத்தை பற்றி அவதூறு பேசுகிற திமுக, இந்து மதத்தை கொச்சைப்படுத்துகிற திமுக, இந்துக்களை இழிவுபடுத்துகிற திமுக, குறைஞ்சபட்சம் உப்பு போட்டு சோறுதிங்கிற திமுக காரன் இந்துக்காக பதில் சொல்லணுமா வேண்டாமா என்பதுதான் எனக்கு கேள்வி. மற்ற மதங்களை எல்லாம் பேசனா கூசுதடா திமுக காரனுக்கு. இந்துன்னா இழிச்ச வேணா? இந்த இந்து ஓட்டு போட்டு தானடா திமுக ஆட்சியில் வந்து உட்கார்ந்து இருக்கா. நீ உப்பு போட்டு தானே சோறுதிங்கிற தலைவரே. நம்ம பண்றது அரசியல் தலைவரே. நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறோம், நாம ஜெயிக்கிறோம், முதலமைச்சரா இருக்கோம், எம்எல்ஏவா இருக்கோம். ஏன் தலைவரே எங்க மதத்தை இப்படி இழிவுபடுத்தி பேசுறீங்க, கேவலமா பேசுறீங்க? கருணாநிதி சொல்றாரு இந்துன்னா திருடன் அப்படிங்கிறாரு. அவர் தன்னை போலவே எல்லாரையும் நினைத்துக் கொள்கிற தலைவர். அதனால அவருக்கு இந்துன்னா திருடன் தான் தெரியும். ஆராசா இந்து மதத்தை பத்தி எப்படி பேசுறாரு? மூத்த அமைச்சரா இருந்த TR பாலு எந்தெந்த கோயில்களை எப்படியெல்லாம் உடைச்சேன்னு அவ்வளவு பெருமையா பேசுறாரு அவரு. கனிமொழி அக்கா சொல்லுது திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள்னா, வெங்கடாஜலபதிக்கு திருப்பதி கோயில்ல உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு கேக்குது. நம்ம எல்லாம் போனா கோயில்ல வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு வருவோம். இந்த அக்கா ஏன் உண்டியலையே பார்க்குதுன்னு எனக்கு தெரியல. நாம கூட சொன்னோம், முன்னால எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு போடுறது இல்லக்கா, இப்ப திமுக காரர் எல்லாம் கோயிலுக்கு போறதுனால உண்டியலுக்கு பாதுகாப்பு போட வேண்டி இருக்குன்னு சொன்னோம். தொடர்ந்து இது மாதிரி நேத்து வந்த சின்ன பையன் நயன்தாராவோட தமன்னாவோட டூயட் பாடிக்கிட்டு இருந்தவர் நம்ம மதிப்பூர் துணை முதலமைச்சர் உதயநிதி நான் சனாதனத்தை ஒழிப்பேங்கிறாரு. என்ன திமிரு, என்ன கொழுப்பு, நாக்குல நரம்பு இல்லாத பேச்சு. இது ஏன் தெரியுமா? திமுகவில் உள்ள இந்துக்கள் உப்பு போட்டு சோறு திங்காதனால வந்த பிரச்சனை. தயவு செய்து உப்பு போட்டு சோறு தின்னுங்க. ஏன் எங்க மதத்தை பேசுறேன்னு கேள்வி கேட்டு ஓட்டு போடு. நீ ஸ்டாலினுக்கே போடு, உதயநிதிக்கே போடு, உன் தலையில நீ தூக்கி கல்ல போட்டுக்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா கேள்வி கேட்டுட்டா ஓட்டு போ. எங்களை ஏன் அவமானப்படுத்துற? நம்ம ஜாதியை பத்தி யாராவது குறை சொல்ல முடியுமா? இந்த ஜாதி மோசம்னு எந்த கட்சிக்காரனால குறை சொல்ல முடியுமா? அவன் ஜாதியை சொன்னா நமக்கு என்னெல்லாம் கோபம் வருது, ரத்தம் கொதிக்குது, மீச துடிக்குது. மதத்தை குறை சொன்னா மாத்திரம் ஒரு கோபம் வர்றது இல்லையே. ஈவேரான்னு ஒரு பெருசு இருந்தாருங்க தமிழ்நாட்டில். விநாயகர் சிலையை உடைச்சாரு, பொது இடத்துல உடைச்சார். நான் விநாயகர் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னார். எந்த அரசமைப்பு சட்டம் இந்த அதிகாரத்தை தருது? இந்திய அரசியல் சாசனத்தில் மத உணர்வுகளை புண்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம். நீ விநாயகரை கும்பிடாத எப்படியே போய் தொலை.
ஆனால் விநாயகரை நான் பொதுவெளியில சிலையை உடைப்பேன்னு சொல்ற அதிகாரம் உனக்கு இருக்கா? ஒரு விநாயகர் சிலையை உடைச்சார் ஈவேரா. இன்னைக்கு 1 லட்சம் விநாயகர் ஊர்வலமாக தமிழகம் முழுக்க போய் கொண்டிருக்கிறாங்க. கனகராஜ் சொன்ன மாதிரி இந்த வேடசந்தூர்ல 8 விநாயகர் இருந்தது, இன்னைக்கு 80 விநாயகர் வந்துட்டு இருக்கிறார். 8000 இளைஞர்கள் வந்துட்டு இருக்கான். இது ஈவே ராமசாமி மண்ணு இல்லைங்க, ராமர்சாமி மண்ணு என்பதை தமிழகம் நிரூபிச்சிருக்கு. இது ஆன்மீக மண். இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றிய மண். அயோத்தியில ராமர் ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் மோடி ஐயா பண்றப்ப இந்தியாவிலேயே மிக அதிகமாக நன்கொடை அளித்த மாநிலம் தமிழ்நாடு தான். அயோத்தியில ராமர் கோயிலுக்கு நான் இந்த வேடசந்தூர்ல மாவட்ட செயலாளர் RSSக்கு பணியாற்றி இருக்கிறப்ப இந்த வேடசந்தூரை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் ராமர் கோவிலுக்கு செங்கல் பூஜை செய்த மண் இந்த வேடசந்தூர் மண். நானே போயிருக்கேன். எல்லா ஊருக்கும் சுத்தி உள்ள ஊர் பேரே சொல்ல முடியும். இங்கிட்டு வெள்ளனம்பட்டியில இருந்து, இங்கிட்டு ஒட்டநாகம்பட்டியில இருந்து, சேனங்கோட்டையில இருந்து எல்லா ஊரும் எனக்கு அத்துப்படி. இந்த பகுதியில சைக்கிள்லயே சந்து பொந்தெல்லாம் சுத்தி இருக்கேன். ஷாக்கா நடத்திருக்கேன் இந்த பகுதியில். அப்படி ஒரு ஆன்மீக எழுச்சி இன்னைக்கு உருவாயிருக்கு இந்தியா தமிழ்நாட்டில். இந்த கேள்வியை நாம் கேட்கணுமா இல்லையா? விநாயகர் சதுர்த்திக்கு போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் கெடுபிடி, எவ்வளவு போலீஸ். நான் கூட நினைச்சேன் பாகிஸ்தான்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்தா இவ்வளவு கெடுபிடி காட்டுறது அர்த்தம் இருக்கு. அந்த நாட்டோட தன்மை எப்படி, மத அமைப்பு அப்படி. அங்கே உள்ள இந்துக்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தினா காவல்துறை கொண்டாங்க, ராணுவம் கொண்டாங்க. இந்தியாவில், இந்துஸ்தானில், தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி நடத்துறதுக்கு இவ்வளவு கெடுபிடி கொடுக்க வேண்டியது அவசியம் என்ன வந்திருக்கு? டிஜிபி அறிவிக்கிறாரு, போன வருஷம் எத்தனை பிள்ளையார் வச்சியோ அந்த தான் இந்த தடவை வைக்கணும். ஒரு பிள்ளையார் கூட எக்ஸ்ட்ரா வைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். எப்படி? பிள்ளையார் வர்றதுக்கு அரசாங்க அனுமதி தரணுமா? இன்னும் ஒரு 6 மாசம் தான் பொறுத்துக்கங்க. ஆட்சி மாறும் போது காட்சியும் மாறும். இன்னையிலிருந்து தேர்தல் நடந்து முடிய 7 மாசம் தான் இருக்கு. இன்னும் 7 அமாவாசையை தான் நாம கடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. 7 அமாவாசையை நாம கடந்து விட்டால் வரப்போவது இந்து பௌர்ணமி தான் என்பதை வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நாம நிரூபிப்போம். விநாயகர் நமக்கு அருள் புரிவார். அதற்கு அந்த சக்தியை கொடுப்பார் நமக்கு.